கள்ளக்குறிச்சி அருகே அரசு உயர்நிலைப் பள்ளியில் வகுப்பறை, கழிவறை உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் கூட இல்லாமல் மாணவர்கள் அவதியடைந்து வருகின்றனர். முடியனூர் கிராமத்தில் 1958ஆம் ஆண்டு தொடக்கப்பள்ளி தொடங்கப்பட்டு நடுநிலைப் பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு செயல்பட்டு வந்தது. 2020-21ஆம் கல்வியாண்டில் உயர்நிலைப் பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்ட போதும் அங்கு போதிய கட்டடங்கள் அமைக்கவில்லை. மாணவர்களுக்கு தேவையான கழிவறையும் இல்லை. இருக்கும் கட்டடங்களும் சேதமடைந்து அபாய நிலையில் காட்சியளிக்கின்றன. பசங்களுக்கு முறையான கழிவறை கிடையாது. கழிவறைக்கு சின்ன சின்ன பிள்ளைங்க எல்லாமே இந்த ரோட்டை தாண்டி இப்படி ஏரிக்கு போகிற மாதிரி இருக்குது. பசங்களுக்கு பாதுகாப்பு வசதி கிடையாதுங்க. இப்பள்ளியில் முடியனூர், குருமடம் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களைச் சேர்ந்த 177 மாணவ மாணவிகள் படித்து வருகின்றனர். இதில் 6 மற்றும் 8ஆம் வகுப்பு படிக்கும் 63 மாணவர்கள் இடவசதி இல்லாததால் பள்ளி வளாகத்தில் அமர்ந்து கல்வி கற்கின்றனர். ஏற்கனவே துவக்கப்பள்ளியில் தான் இந்த உயர்நிலைப் பள்ளி நடைபெற்று இருக்குது. மழை பெஞ்சா ஒழுகுது, கீழே மண்தரையில் உட்காந்து தான் படிக்கிறாங்க பிள்ளைங்க. அதிகாரிங்க இந்த ஸ்கூலை கவனத்துக்கு ஏற்று எங்களுக்கு பில்டிங் கட்டி தனியாக இந்த உயர்நிலைப் பள்ளி நடத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம். புதிய கட்டடங்கள் அமைக்க இடம் தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக பள்ளிக் கல்வித்துறை தெரிவித்திருக்கும் நிலையில் விரைந்து பணிகளை முடிக்க வேண்டும் என பெற்றோர் வலியுறுத்துகின்றனர். கோவை திருவனந்தபுரம் இடையே வந்தே பாரத் ரயில் இயக்க வேண்டும் என மத்திய ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவை டெல்லியில் நேரில் சந்தித்து பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய மகளிர் அணி தலைவர் வானதி சீனிவாசன் மனு அளித்தார். கோவை உள்ளிட்ட மேற்கு மண்டல மக்களின் ரயில்வே துறை தொடர்பான கோரிக்கைகள் அடங்கிய மனுவில் கோவை, பெங்களூரு இடையேயான வந்தே பாரத் ரயில் அதிகாலை 5 மணிக்கு புறப்படுவது பயணிகளுக்கு உகந்ததாக இல்லை எனவும் காலை 6 மணிக்கு புறப்படும் வகையில் பயண நேரத்தை மாற்றியமைக்க வேண்டும் எனவும் கூறியுள்ளார். மேலும் கோவையிலிருந்து தமிழகத்தின் தென் மாவட்டங்களுக்கு 5 ரயில்களை மீண்டும் இயக்க வேண்டும் என்றும் கோவை திருவனந்தபுரம் இடையே வந்தே பாரத் ரயில் இயக்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார்.